ஹாய் மை டியர் Bollywood பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் உலகம் மக்களை பிரியமானவர்களே அன்பானவர்களே வணக்கம். நான் யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ அல்லது அஹ், நிறைய கண்டனங்கள் தெரிவிக்கிறேன் இல்லை, அதனால சொல்கிறேன். நான் யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ இல்லை உங்கள் மனநிலையை என்னது ஒரு மேன் அது கலைக்கிறதுக்கோலாம் இல்லை. இங்கே மனமும் இல்லை, மனநிலையும் இல்லை, மனமே இல்லை. ஆமாம், இப்போ கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது. உழைக்கலாம் அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறான். கையும் கால் இல்லாதவன் எப்படிப்பா உழைக்கிறான்? சரி, மனம் இருக்குது, மனமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கண் இருக்குது, கண்ணு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அது விட்ரு, நான் வளன்னு தான் இப்படி தான் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரலன்னாக்க, மிருகத்தின் அடையாளம், அதாவது உலக அழிவு. ஒருத்தன் ஏப்பா ஒரு இறை தூதர் தோன்றாருன்னு வால் நட்சத்திரம் வருது, அது வருது, காரு வருது, ஒருத்தன் செத்து போயிட்டான், மாலை வருது. எதையா வெடிக்கிற, அதை பண்ணுற, இது பண்ணுற. அப்போ அந்தி கிறிஸ்து வரப்போகிறாரு, இல்லை இயேசு வரப்போகிறாரு, இல்லை கல்வி வரப்போகிறாரு. அடையாளங்கள் இருக்காதா? அடையாளங்கள் இருக்காதா? தினம் பாரியா, காலையில் கூட எங்கள் ராஜஸ்தானில் ஒரு பஸ் எரிஞ்சு போச்சு. தினம் இன்று ஒரு நாளைக்கு உலகில் குறைந்தபட்சம், ஆமாம், காசாவில் எப்போ பார்த்தாலும், ஆமாம், எப்போ பார்த்தாலும் காசாவில் பிணங்களாக விழுந்து கொண்டு இருந்தது. இப்போ அங்கே அமைதி நிலவு போகுது, அங்கே அமைதி நிலவ போகிறது. ஒரு பக்கம் பிணங்கள் கொத்து கொத்தா பிணங்கள் உழ வேண்டும். ஆனால் பிணங்களே உழல. திருடர்களும் அயோக்கியர்களும் சும்மா நிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2026 எல்லா திமிரானவர்கள், அயோக்கியர்கள், தீங்கு இழைத்தவர்கள் அத்தனை பேரும் பிணங்களாக போவார்கள். காசா எப்படி இப்போ நல்லாயிடுச்சா? ஏன்பா, எந்த பாவமும் செய்யாத ஒரு வகையான மக்கள் செத்துக்கொண்டே இருந்தான். குழந்தைங்க சாவுது, பிள்ளைகள் சாவுது, அப்பாவிகள் சாவறான், திருட்டு பசங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஸோ திருட்டு பசங்க அழியும் வருடம் தான் 2026. அதன் அடையாளம்தான் மிருகத்தின் அடையாளங்கள். நீங்கள் ஃபாரின்லலாம் அந்த சிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துலையும் சிப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய. இனிமேல் நீ எந்த கடைக்கு போனாலும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஸ்கேன் பண்ணாதான். ஆமாம், நீ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற, இல்லை ஒன்றுக்கு ஒரு இடத்துக்கு போனால் கூட அங்கே ஸ்கேனிங் மிஷின் இருக்கும். ஸ்கேன் பண்ணுறா, நீ யார், எந்த ஊருக்காரன், எந்த நாட்டை சேர்ந்தவன், நல்லவனா கெட்டவனா, தீவிரவாதியா, எல்லா விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு சோறு. அதுக்கப்புறம் தான் இந்த ஆமாம், ரோபோக்கள் நிறைந்த காலம் இது. டெக்னாலஜி வளர்ந்து போச்சுப்பா. டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. இனிமேல் ரோபோக்கள் ஆள போகிறது. மனுஷா, உன்னால் இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுடா மனுஷா. நீ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டிய, அழிச்சிட்டிய. இன்னும் உனக்கு வேலை இல்லை. நீ என்ன பண்ணு, கிளம்பு. மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் அவன் எங்கெங்கேயோ கிளம்பி போயின்னுக்கிறான். நீ என்னத்தை இனிமேல் கிழிக்க போகிற? நீ கிழிக்கிறதுக்கு இனி ஒன்றும் இல்லை.